ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் நடைபெற்ற முறைகேடு தொடர்பாக நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்படும் என்று திமுக பொருளாளர் மு. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். பெருந்தலைவர் மக்கள் கட்சி தமிழ்நாடு நாடார் பேரவை சார்பில் காமராஜரின் 113வது பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் சென்னை புரசைவாக்கம் தானா தெருவில் நடைபெற்றது. கட்சித் தலைவர் என்.ஆர். தனபாலன் தலைமையில் நடைபெற்ற இந்த பொதுக்கூட்டத்தில் திமுக பொருளாளர் ஸ்டாலின், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் தலைவர் காதர் மொய்தீன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். கூட்டத்தில் உரையாற்றிய ஸ்டாலின், ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் முறைகேடுகள் நடைபெற்றுள்ளதாகவும் இது தொடர்பாக நீதிமன்றத்தில் வழக்கு தொடர உள்ளதாகவும் தெரிவித்தார். ஆர்கே நகர் தொகுதியில் ஒரு ஆளுங்கட்சி சட்டமன்ற உறுப்பினர் ராஜினாமா செய்து அடுத்த வினாடியே அது ஏற்றுக்கொள்ளப்பட்டு அரசிதழில் கெசட்டில் வெளியிடப்பட்டு அதற்கு பிறகு உடனடியாக இடைத்தேர்தல் தேதி அறிவிக்கப்படுகிறது. அந்த இடைத்தேர்தல் எப்படி நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியும். நான் அதை பற்றி நேற்றைய தினம் விளக்கமாக பேசியிருக்கிறேன். எனவே அதற்கு சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய அந்த இடைத்தேர்தலில் என்னென்ன முறைகேடுகள் தவறுகள் எல்லாம் நடந்திருக்கிறது என்பதை பற்றி நேற்றைக்கு நான் பேசி இன்றைக்கு திமுக கழகத்தினுடைய சட்ட வல்லுநர்கள் எல்லாம் ஒன்று கூடி பேசி கலந்து பேசி தீர்மானம் போட்டிருக்கிறார்கள். எனவே விரைவிலே அது நீதிமன்றத்திற்கு செல்லவிருக்கிறது. எனவே அவர்களுடைய முகமூடிகள் விரைவிலே கிழியத்தான் போது அது வேறு. தொடர்ந்து பேசிய ஸ்டாலின், ஒரு முதலமைச்சர் எப்படி இருக்க வேண்டும் என்று ஒட்டுமொத்த நாட்டிற்கே வழிகாட்டியவர் காமராஜர் என்று புகழாரம் சூட்டினார். தமிழகத்தின் முன்னேற்றத்திற்காக வளர்ச்சிக்காக மத்திய அரசிடம் போராடி நிதியை பெற்று தந்தவர் காமராஜர் என்றும், கிராமங்கள் சிற்றூர்களில் பள்ளிக்கூடங்களை திறந்தவர் என்பதையும் ஒரு காலமும் நாம் மறந்துவிட முடியாது என்றும் ஸ்டாலின் தெரிவித்தார்.